இந்த ஒரு பென்குயின் தன்னோட கூட்டத்தையும் தேடாம, ஃபுட்டையும் தேடி கடலுக்கு போகாம, தன்னோட கூட்டத்தில இருந்து 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்க மலைய நோக்கி போகுது. ஆல் 100 டேஸ் டெய்லி வீடியோ போஸ்டிங் சீரிஸ்ல இன்னைக்கு டே 1. இந்த ஃபுட்டேஜ் வெர்னர் ஹெர்சாகோட என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ஃபிலிம். இந்த வீடியோ 2010ல் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு 18 வருஷம் கழிச்சு இப்போ வைரல் ஆகுதுன்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். அந்த வீடியோல டைரக்டர் வெர்னர் ஹெர்சாக் பென்குயின் சயின்டிஸ்ட் கிட்ட பென்குயின் பைத்தியக்காரத்தனமா நடந்துக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் இதுவரைக்கும் நான் ஒரு பென்குயின் கூட பாறையில முட்டிக்குதுன்னு பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில டைம் திசை மாறி குழம்பி இருக்க வேண்டிய இடத்த விட்டு ரொம்ப தூரம் போயிடும்னு சொல்றாங்க. அதே டாக்குமெண்ட்ரியில இருக்க வேண்டிய இடத்த விட்டு 80 கிலோமீட்டர் தள்ளி வந்த இன்னொரு பென்குயினும் சந்திக்கிறாங்க. இன்டர்நெட்ல பென்குயின் டிப்ரெஸ்ஸா இருக்கு, வாழ்க்கைய வெறுத்துருச்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது உங்க கூட இல்லாம தனியா எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய ஃப்ரீடமா இருக்க போகுதுன்னு இன்னொரு பக்கம் பேசிக்கிறாங்க. உண்மையில பென்குயின்ஸ் ஏன் இப்படி பண்ணுதுன்னு அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரிசர்ச்னாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் நீங்க அந்த வழி மாறி போன பென்குயின்ஸ அகைன் புடிச்சிட்டு வந்து அது கூட்டத்துல விட்டாலும், மீண்டும் அந்த மலையை நோக்கி தான் பயணமா போகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பார்த்தவங்க ஒருவரும் ஒரு ஒரு கதைய சொல்றாங்க. நாம அது ஒரு நல்ல நோக்கத்துல மட்டும் எடுத்துக்கலாம். உணவு, உறவு, உறக்கம் தவிர வேற எந்த பர்ப்பஸும் தெரியாத இந்த பென்குயினே நான் செத்துருவேன்னு தெரிஞ்சும் தன்னோட கூட்டத்த விட்டு தனியா போகிறப்போ, 6 அறிவு இருக்க மனுஷன் நாம ஏன் ஒரு அச்சீவ்மெண்ட்ட நோக்கி பயணமா பண்ணக்கூடாது? உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சுன்னா, அது தனியா நீங்க மட்டுமா யோசிச்சு முடிவெடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க.